50 concepts is equal to 120 plus marks. இந்த சீரீஸ்ல வந்து பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கான்செப்ட் ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க் அப்படின்னா என்ன? ஒர்க் எப்ப நடந்ததா சொல்லுவோம்? ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஃபோர்ஸ் கொடுக்குற டைரக்ஷன்ல இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா ஒர்க் நடந்திருக்குன்னு சொல்லலாம். சரியா? ஒர்க் இஸ் செட் டு பி டன் whenever a force acts on a body and the body moves through some distance in the direction of the force. அப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல, ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடிய டைரக்ஷன்ல இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிருச்சுன்னா ஒர்க் நடந்ததா சொல்லலாம். நம்ம ஆர்எஸ்கே அகாடமில எவ்ரி இயர் ஜஸ்ட் 35 to 40 டேஸ்ல சின்சியரா படிச்சு நிறைய பேர் எம்பிபிஎஸ் சீட் வாங்கிருக்காங்க. நீங்க பிளஸ் 2 ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்கே அகாடமி வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போங்க. இப்போ ஃபோர்ஸ் இப்படி தரோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்கு. அப்போ ஃபோர்ஸ்க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா. அப்போ ஒர்க் டன் W is equal to என்ன சொல்லலாம்? F vector dot S vector. நம்ம தரக்கூடிய ஃபோர்ஸ் ஒரு வெக்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டர். ஆனா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஒர்க் டன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலர். இது வந்து டாட் ப்ராடக்ட். சரியா? அப்ப W is equal to என்ன சொல்லலாம்? Fs cos theta அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா ml square t power minus 2. இதான் இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க் டன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இப்போ வந்து பாருங்க, இந்த ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, ரெண்டுக்கும் நடுவில் ஆங்கிள் இருக்குல்ல தீட்டா, இந்த தீட்டாவோட வேல்யூ பாருங்க, அக்யூட் ஆங்கிளா இருந்துச்சுன்னா, அக்யூட் ஆங்கிள் என்ன 0 to 90 டிகிரி இருக்கு அப்படின்னா அந்த ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது தீட்டாவோட வேல்யூ அப்டியூஸ் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள்னா 90 டிகிரில இருந்து 180 டிகிரி வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க் டன் வந்து நெகட்டிவா இருக்கும். ஒருவேளை அது எக்ஸாக்டா 90 டிகிரி இருந்துச்சுன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0. எப்போ ஒர்க் டன் மேக்ஸிமமா இருக்கும்னா தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு இருக்கிறப்ப, ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறப்ப ஒர்க் டன் வந்து மேக்ஸிமமா இருக்கும். அந்த ஒர்க் டனோட வேல்யூ என்ன? W is equal to Fs னு சொல்லலாம். இதுக்கான SI யூனிட் வந்து பாருங்க ஜூல். 1 ஜூல் அப்படின்னா என்ன? 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து ஆப்ஜெக்ட் 1 மீட்டர் மூவ் ஆச்சுன்னா அப்ப நடந்த ஒர்க் டன் வந்து என்ன சொல்றோம்? 1 ஜூல்னு சொல்றோம். அப்போ 1 ஜூல் is equal to 1 நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி CGS யூனிட் என்னன்னா ERG. 1 ERG is equal to என்ன சொல்லலாம்? 1 டைம் into 1 centimeter. 1 டைம் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் 1 சென்டிமீட்டர் மூவ் ஆச்சுன்னா அப்ப அந்த ஒர்க் டன் வந்து 1 ERG சொல்லலாம். இப்போ 1 ERG is equal to 1 டைம் சென்டிமீட்டர்னு சொல்றோம். அப்போ 1 ஜூல் is equal to என்ன சொல்லலாம்? 10 power 7 ERG. அப்ப ஜூலுக்கும் ERGக்கும், அதாவது SI யூனிட்டுக்கும் அந்த CGS யூனிட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் 1 ஜூல் is equal to 10 power 7 ERG. ஓகே, இப்போ வந்து என்ன கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கொடுத்து அப்படி கொடுத்துறோம். ஆனா நமக்கு என்ன ஆகுது? இந்த ஃபோர்ஸ் வந்து வேரியபிளா இப்படி இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பொசிஷன்லயும் இந்த ஃபோர்ஸ் வந்து மாறுதுங்கிறப்ப இப்ப எப்படி இந்த ஒர்க் டனை கால்குலேட் பண்றதுன்னா, அப்போ வந்து என்ன பண்றோம்? இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கு. சரியா? இப்ப இந்த கிராஃப்ல எதை ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு பொசிஷன்லயும் இதோட ஃபோர்ஸ் என்ன இருக்கு, இந்த எஸ் இப்போ ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல வந்து இந்த ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஃபோர்ஸ் மாறுது, இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு மேக்ஸிமம் வேல்யூ போகுது, திரும்ப ஃபோர்ஸ் குறையுது, இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இதுல ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜென்ரலாவே பாருங்களேன், இப்போ ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒர்க் டன் வேணும்னா இந்த ஏரியா கால்குலேட் பண்ணா என்ன ஆகும்? நமக்கு ஒர்க் டன் கண்டுபிடிச்சிடலாம். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஏரியா வந்து இப்படி வேரியபிளா இருக்கும்போது ஒரு ஸ்மால் போர்ஷன் டிஎஸ் அப்படிங்கிற இந்த போர்ஷன்ல இந்த ஃபோர்ஸ் வந்து என்னன்னா கண்டிப்பா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அப்ப DW is equal to என்ன சொல்லலாம்? F vector dot DS vector னு சொல்லலாம். இப்ப டோட்டல் ஒர்க் டன் between S1 to S2 வேணும் அப்படின்னா என்ன பண்றோம்? நம்ம இன்டெகிரல் ஆஃப் S1 to S2 F vector dot DS vector போட்டோம்னா நமக்கு அந்த ஒர்க் டன் ஏரியான்றத ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் கர்வ் என்னங்கிறது கிடைக்கும். இதே இது நமக்கு என்ன பண்றாங்க? ஃபோர்ஸ் F ஓட வேல்யூ Fxi plus Fyj plus Fzk ன்னு கொடுத்துறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் S வெக்டரோட வேல்யூ Sxi plus Syj plus Szk அப்படின்ட்டு இப்படி கொடுத்துறாங்க வெக்டர் ஃபார்மேட்ல. சரி, இப்போ ஒர்க் டன் வேணும்னா W is equal to என்ன சொல்லலாம்? F vector dot S vector. அப்ப Fx plus Fy Sy plus Fz Szz அப்படின்னு சொல்லலாம். சரியா? இன்னொன்னு நியூட்டன் செகண்ட் லால இருந்து என்னன்னா, ஃபார் எவ்ரி ஃபோர்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஃபோர்ஸ் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் சொல்லுவோம். அப்ப அந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆட் பண்ண என்ன ஆகும்? நெட் ஃபோர்ஸ் வில் பி 0ன்னு வரும். ஆனா இந்த ஃபோர்ஸ்னால செய்யப்பட்ட ஒர்க் டன் இருக்குல்ல, அது 0 வரலாம், 0 வராமலும் இருக்கலாம். சரியா? need not be equal to 0. சரியா? அப்ப பட் W12 plus W21 is not equal to 0. சரியா? இந்த கான்செப்ட்ல நமக்கு அசஸ்மென்ட் ரிசல்ட்ல क्वेश्चंस கேட்பாங்க. சரியா? 0 வரலாம், 0 வரணுங்கிறது மஸ்ட் கிடையாது, 0 வராமலும் போகலாம். அதான் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம். சரியா? இது ஜெனரல் ஃபார்மேட். ஓகே, இப்போ ஒர்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எனர்ஜினா என்னங்கிறத பார்க்கணும். ஓகே, எனர்ஜினா ஒரு வேலை அதை யாரால சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியுது. சரியா? த கெப்பாசிட்டி ஆர் எபிலிட்டி டு டூ ஒர்க். சரியா? ஒருத்தரால எவ்வளவு வேலை செய்ய முடியுது, எவ்வளவு நேரத்துல செய்ய முடியுதுங்கிறது வேற, அது பவர்னு சொல்லுவோம். ஒருத்தரால எவ்வளவு வேலை செய்ய முடியுதுன்னு பார்த்தோம்னா அதான் எனர்ஜி. கெப்பாசிட்டி ஆர் எபிலிட்டி ஆஃப் த பாடி டு டூ ஒர்க் இஸ் கால்டு த எனர்ஜி.
இதுக்கான எஸ்ஐ யூனிட் என்ன சொல்லலாம், ஜூல் சொல்லலாம். இதுக்கான சிஜிஎஸ் யூனிட் என்ன, இஆர்ஜி. நம்ம ஏற்கனவே சொன்னோம் 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁷ இஆர்ஜின்னு சொல்லுவோம். அட்டாமிக் லெவல்ல இந்த எனர்ஜியை சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லுவோம். 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 1.6 × 10⁻−19 ஜூல்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிலோ எலக்ட்ரான் வோல்ட்னா 10⁻³ இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப என்ன வரும், 1.6 × 10⁻−16 ஜூல்ங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னா 10⁻6 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 1.6 × 10⁻−13 ஜூல்ங்கிறது கிடைக்கும். ஓகே, இப்ப கைனடிக் எனர்ஜினா என்ன? The kinetic energy அப்படிங்கிறது பாருங்க, the energy possessed by the body by which of its motion. ஒரு ஆப்ஜெக்ட் வேகமா மூவ் ஆயிட்டு இருக்கு, அந்த மூவ்மெண்ட்னால அதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது, அதான் கைனடிக் எனர்ஜின்னு சொல்றோம். அப்ப மூவ்மெண்ட்ல இருக்குன்னா என்ன, அதுக்கு வெலாசிட்டி இருக்கு. அப்ப கைனடிக் எனர்ஜி சொல்லலாம் 12mv²ன்னு சொல்லலாம். அதுக்கான மொமெண்டம்ல அதோட ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லலாம், p²/2m. மேனிக்கலி m ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க, m²v²/2m வரும். அப்ப m²v² என்ன, மொமெண்டம் p². சரியா, மொமெண்டம் ஸ்கொயர். சரி, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, the energy possessed by the body by which of its position or configuration. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதோட பொசிஷனால இல்லாட்டி அதோட கான்ஃபிகரேஷனால ஒரு எனர்ஜி கிடைக்குதுன்னா அதான் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்றோம். அப்ப u = என்ன சொல்லலாம், -∞ to r vector f vector dot dr vectorன்னு சொல்லலாம். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜில வந்து பார்த்தோம்னா ரெண்டு இது இருக்கு. ஒன்னு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்னு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ ஸ்ப்ரிங். இதை வந்து எதுக்கு சொல்லலாம், பை விச் ஆஃப் இட்ஸ் பொசிஷன். த எனர்ஜி பொசிட் பை த பாடி பை விச் ஆஃப் இட்ஸ் பொசிஷன்னா அது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பை விச் ஆஃப் இட்ஸ் மோஷன், பை விச் ஆஃப் இட்ஸ் கான்ஃபிகரேஷன் சொல்றோம்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ ஸ்ப்ரிங். இது சொல்லலாம். பாருங்க, த எனர்ஜி பொசிஸ்ட் பை த பாடி பை விச் ஆஃப் இட்ஸ் பொசிஷன் எபோவ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். எர்த் சர்ஃபேஸ்க்கு மேல ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவு ஹைட்ல இருக்கோ அதுக்கு அது எவ்வளவு ஹைட் போதோ அந்த அளவுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும். சரி, அந்த பொசிஷன் எந்த அளவு ஹைட் போறதுனால அது எனர்ஜி கிடைக்கிறதுனால அது வந்து என்ன சொல்றோம், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த ஹெச் வேல்யூ எந்த அளவு அதிகமா இருக்கும், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்கும். இதுல எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அது கான்ஸ்டன்ட். ஜிங்கிறது கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதுவும் கான்ஸ்டன்ட். ஹெச்சோட வேல்யூ எந்த அளவு அதிகமாகுதோ அந்த அளவு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ ஸ்ப்ரிங், எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஸ்டேட் ஆஃப் கம்ப்ரஷன் ஆர் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் அன் எலாஸ்டிக் ஸ்ப்ரிங். ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, எக்ஸ்பேண்ட் பண்றீங்க, விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வேகமா திரும்ப பழைய பொசிஷனுக்கு வரும். அதே மாதிரி கம்ப்ரஸ் பண்ணாலும் அந்த ஸ்ப்ரிங் என்னாவும் எக்ஸ்பேண்ட் ஆகும். சரியா, அப்ப அதுல ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங்னு சொல்லலாம். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங் வேணும்னா u = ½kx² சொல்லலாம். x அப்படிங்கிறது மீன் பொசிஷன்ல இருந்து இது எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆயிருக்குங்கிறதா இந்த x. ஓகே, நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். இப்ப கைனடிக் எனர்ஜி சொன்னோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி சொன்னோம், ரெண்டையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது டோட்டல் எனர்ஜி இருக்குல்ல, அதான் மெக்கானிக்கல் எனர்ஜி. அப்ப கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி = கான்ஸ்டன்ட் when only conservative forces acting on the system. கன்சர்வேட்டிவ் ஃபோர்சஸ் ஆக்ட் ஆகும்போது நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த டோட்டல் எனர்ஜிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா எனர்ஜியை நம்ம கிரியேட் பண்ணவோ டிஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது, ஆனா ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாத்தலாம் தான். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட் பட் கேன் ஒன்லி பி transformed from one form to another. இதான் வந்து law of conservation of energy. இப்பதான் என்ன பண்றோம், ஒர்க் எனர்ஜி தியரம்ங்கிறதுக்கு வரும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, அப்ப எவ்வளவு ஒர்க் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் அதோட கைனடிக் எனர்ஜி என்ன, ஃபைனலா அதோட கைனடிக் எனர்ஜி என்ன, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து என்ன சொல்றோம்னா நம்ம ஒர்க் எனர்ஜி தியரம்னு சொல்றோம். ஒர்க் டன் பை த நெட் ஃபோர்ஸ் இன் த டிஸ்பிளேசிங் எ பாடி இஸ் ஈக்குவல் டு change in kinetic energy of the body. அப்ப work done is equal to என்ன சொல்லலாம், change in kinetic energy. change in kinetic energy என்ன, final kinetic energy minus initial kinetic energy ன்னு சொல்லலாம். சரியா, அப்ப இதுதான் வந்து என்ன ஒர்க் எனர்ஜி தியரம். இத பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் எனர்ஜினா பார்த்தோம், அதுக்கு அடுத்தது என்ன பார்த்திருக்கோம், ஃபைனலா வந்து ஒர்க் எனர்ஜி தியரம்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு கான்செப்ட்ல நாளைக்கு நம்ம பார்க்கலாம். Thank you, all the best.